முடிஞ்சா ஐபிஎல்ல ஏதாச்சும் வழி இருந்தா இந்த வருஷத்துல வாக் ஓவர் கொடுத்துருங்கடா அப்படின்னு பல பேருக்கு தோணக்கூடிய அளவுல தான் இன்னைக்கு சிஎஸ்கே விளையாண்டுகிட்டு இருக்கு. இந்த கரண்ட் சிஎஸ்கே ஸ்குவாடுல பவுலிங் தான் வீக் அப்படின்னு பார்த்தா பேட்டிங் வீக்கா இருக்கு. அதுலயும் இந்த டாப் ஆர்டர் இருக்கு. வழக்கம் போல அவங்க டாஸ் வின் பண்ணாங்க, இவங்க பேட்டிங் பண்ணாங்க அப்படிலாம் சொல்ல விரும்பல. இருந்தாலும் சுருக்கமா சொல்றேன், திடீர்னு பார்த்தா சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்றாங்க, வந்து வீசுறாங்க, வர்றேன் பூரா காட்டடி பேயடி அடி 250 ரன். அதுலயும் இந்த டிம் டேவிட்லாம் படுக்க போட்டு திங்குதுங்கன்னு முயற்சி விட்டாப்புல ஈவி இறக்கமே இல்ல. 250 ரன் 251 அடிச்சா வெற்றி அப்படின்ற இலக்க நோக்கி சிஎஸ்கே களமிறங்குறாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் 2 பேரும் வந்த வேகத்துல பவிலியன் போனதை பார்த்து, சார் 250 ரன் அடிச்சிருக்கீங்களா சார், அதுல ஒரு 100 கழிச்சுக்கங்க, நாங்க ஒரு 150 அடிப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க சர்ஃப்ராஸ் கான் வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்தாப்ல, ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த நம்பிக்கை ரொம்ப நேரம் நீடிக்கல. 50 ரன்ல அவர் அவுட் ஆகி போறாப்ல. அந்த மனுஷன் சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய புதையல் மாதிரி வரிசையா விக்கெட் விழுது. லாஸ்ட் அந்த சிஎஸ்கே மேட்சோட வீடியோல சொன்ன மாதிரி தண்ணியை செம்பிள் எடுத்து குடிக்கும் போது ஒருத்தி அவுட், கீழே வைக்கும் போது ஒருத்தி அவுட். வரிசையா விக்கெட் விழுந்தாலும் ரன் ரேட் பாத்தீங்கன்னா தேவைப்படுற ரன் ரேட் கிட்ட அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜெயிக்க முடியாதுன்னு கன்ஃபார்மா தெரியுது. ஆனா ஒரு சைடு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரியே விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு சின்ன நூல் அளவுக்கு நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டு இருந்த ஜெமி ஓவர்டனும் அவுட் ஆன உடனே எத்தனை ரன் தான் அடிச்சு அவுட் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தா 20வது ஓவர்ல 207 ரன் அடிச்சு ஆல் அவுட் ஆகிறாங்க. ஆனா இதுல கொடுமை என்னன்னா, கைக்வாடும் சஞ்சுவும் நம்மள வெறுக்க வச்சிருவாங்க போல. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு அது போலாம்னா அப்படிங்கிற அதுவும் கரெக்ட் தான்.